ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, ஜூன் 8ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராக்கு 2.4 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்ரால ரோமன் ரெயின்ஸ் இருந்தும் அந்த ஷோக்கு 2 மில்லியன் வியூவர்ஷிப் தான் கிடச்சிருக்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்காத மண்டே நைட் ராக்கு 2.4 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சதை பார்த்த ரோமன் ரெயின்ஸ் ஹேட்டர்ஸ்லாம் இப்போ ரோமனை பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வறுத்தெடுக்கிறாங்க. நம்பர் 4, சரியாக 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் ரோமன் ரெயின்ஸ் WWE டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். அதுவும் சேத் ரோலின்ஸுக்கு அகெயின்ஸ்டாக. அந்த மேட்ச்சில் நம்ம சேத் ரோலின்ஸ் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி நியூ சாம்பியனும் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் ஷாக்கிங்காக டீன் ஆம்ப்ரோஸ் மணி இன் த பேங்க் போட்டியை வச்சு கேஷ் இன் பண்ணி டைட்டிலையும் வின் பண்ணியிருப்பார். இந்த மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் ஷீல்டு மெம்பரான 3 பேருமே சாம்பியனாக இருந்திருப்பாங்க. இதே மாதிரி திரும்பவும் எப்போ நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பர் 3, சிஎம் பங்க் WWEக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு ஒரு மேஜரான மேட்ச்சில் கலந்துக்க போகிறாராம். அதாவது சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் சிஎம் பங்கோட மேட்ச் நடக்கும். பட் அந்த மேட்ச் ரொம்பவும் முக்கியமான மேட்சாக சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் நடக்குமா? ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கு ரசல்மீனியா 42ஓட ரீமேட்ச் நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் WWEக்கு ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் கூட தான் ஃபியூடு போவார். இதில் சிக்கலான விஷயம் என்னென்னா, ஒருவேளை கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க்கு சம்மர் ஸ்லாம் பேப்பரில் மேட்ச் நடந்தால் ராண்டி ஊட்டன் என்ன பண்ணுவார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பர் 2, ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைன் செம்ம ஸ்ட்ராங்காக உருவாகுது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் கூட பவுல் ஹேமன் இல்லை. பட் பவுல் ஹேமனுக்கு பதிலாக வேற ஒரு ஹீல் மேனேஜர் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ரிக்கிஷியாக இருந்தால் தரமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்பர் 1, ஜே யூசோ கிங் ஆஃப் த ரிங் ஃபைனல் மேட்ச்சில் கலந்துக்க போகிறதில்ல. அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் வியூவில் ஜே யூசோவை ஒரு மிஸ்டி நபர் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டி ஜே யூசோ அதனால் இன்ஜுரி ஆகிற மாதிரியும், ஸோ ஜே யூசோவோட ரீப்ளேஸாக ராண்டி ஊட்டன் ஓபா ஃபெமி கூட மேட்ச் போட்டு அந்த மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னரோட இன்வால்மெண்ட் இருந்து அதனால் ராண்டி ஊட்டன் ஓபா ஃபெமியை பீட் பண்ணி கோடி ரோட்ஸ் கூட சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூவில் ராண்டி ஊட்டன் மோத போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது கேட்கும்போது தரமாக தான் இருக்குது. பார்க்கலாம் ட்ரிபிள் எச் என்ன பண்ண போகிறாருன்னு. இதே மாதிரி அதிகப்படியான ரெஸ்லிங் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.